13 அப்பாவிகளை சுட்டு கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுட்டு துப்பாக்கி சுட்டுல 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேட்டி அளிச்சார். ஆனா தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி அந்த கொலையே மறைக்க பார்த்தார். எம் மேலையும் இங்க மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்தி முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகசுலிக்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர், பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில தொடர்ந்து இருந்தவர். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம். புதிய அரசு கல்லூரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கடற்கரை கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விரிவாக்க பணிகளும் நடந்திருக்கு. பழைய காயல் படகு இறங்குதளம் மற்றும் கடலரிப்பு தடுப்பு சுவர், முக்காணி பழைய காயல் கூட்டுக்குடிநீர் திட்டம், சாத்தான்குளம் உடன்குடி கூட்டுக்குடிநீர் திட்டம் புனரமைப்பு, திருவைகுண்டம் பேட் மாநகரத்தில் மினி ஸ்டேடியம், கோவில்பட்டியில் அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு புதிய கட்டடம், உடன்குடி அனல்மின் நிலையத்தில் 650 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் அமைக்கப்பட்டு அது உற்பத்தி தொடங்கியாச்சு. தூத்துக்குடி சிப்காட்டில் பர்னிச்சர் பூங்கா, பெரிய தாழை மீன் ஏலக்கூடம், வேம்பார் கருப்பட்டி மற்றும் பனை பொருட்கள் குறுங்குழும கட்டடம். தூத்துக்குடி மாநகராட்சியில் சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் இப்போ மழை நீர் தேங்காத நிலையை உருவாக்கி இருக்கிறோம். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமையவிருக்கு. ஸ்பேஸ் பார்க், அதாவது விண்வெளி பூங்கா அறிவிச்சிருக்கேன். ஒட்டப்பிடாரம் அள்ளிகுளம் பகுதியில் புதிய சிப்காட் வளாகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தருவைக்குளத்தில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருது. புதியம்புத்தூர் ஜவுளி பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியாச்சு. காயல்பட்டினத்தில் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டடம் கட்டப்பட்டு வருது. திருவைகுண்டத்தில் புதுசா கட்டக்கூடிய மருத்துவமனை கட்டடத்துக்கு மறைந்த நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. தூத்துக்குடியில் மீனவ தோழர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்காக திராவிட மாடல் அரசு செஞ்ச சாதனைகளும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்போதான் பரமக்குடி நிகழ்ச்சியில் பேசிட்டு அப்படியே கிளம்பி தூத்துக்குடி வந்திருக்கோம். அதனால எல்லாவற்றையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். தூத்துக்குடிக்காக இந்த ஸ்டாலின் போல இதுக்கு முன்னாடி வேறு யாரும் இவ்வளவு கவனமும் முக்கியத்துவம் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை மட்டும் என்னால் அடிச்சு சொல்ல முடியும், நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இப்படி ஐடி வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, விளையாட்டுத்துறை வளர்ச்சி, துறைமுகம் கப்பல்னு சாதனைகளால் நினைவில் வச்சுக்க வேண்டிய நம்ம தூத்துக்குடிய வேதனைகளால் நினைவில் வச்சுக்க வேண்டிய காலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. தூத்துக்குடின்னு சொன்னா 13 அப்பாவிகளை சுட்டு கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு.
2018 மே 22 மறக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காருல்ல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுட்டு துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்பதான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேட்டி அளிச்சார். இதுதான் அவர் ஆட்சி நடத்திய லட்சணம். பழனிசாமி சொன்ன பொய்களை எல்லாம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரிச்சு அறிக்கை கொடுத்தாங்க. அதுல தெளிவா அம்பலமாயிடுச்சு. பழனிசாமிக்கு தெரிஞ்சேதான் அந்த கொலைகள் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளர், டிஜிபி, உளவுத்துறை ஐஜி ஆகியோர் நிமிடத்திற்கு நிமிடம் இங்க என்ன நடக்குதுன்னு முதலமைச்சராக பழனிசாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பழனிசாமி ஆட்சியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமன ஆணைகளையும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் வழங்கியவதான் இந்த ஸ்டாலின் என்பதை நான் சொல்றேன். இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊர் ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறாருன்னு கூட நான் சொல்லக்கூடாது, கண்டதை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பழனிசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியோ நேர்மையோ இல்லாத என்பதற்கு மற்றொரு சாட்சி தான் சாத்தாங்குளத்தில் நடந்த தந்தை மகன் கொல்லப்பட்ட கொடூரம். இன்னைக்கு அந்த தீர்ப்பு, அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி அந்த கொலையே மறைக்க பார்த்தார். இது லாக்அப் மரணம் அப்படின்னு கூசாம பொய் சொன்ன அன்றைய அமைச்சர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கடம்பூர் ராஜு. இப்போ கோயில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இதையெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறைக்கணும், அதை மறக்கணும் அப்படி திட்டம் போட்டு இப்போ பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா எம்எல்ஏயும் இங்கே மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய என்ன மறைஞ்சிடுமா என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது. முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகசுளிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர், பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில தொடர்ந்து இருந்தவர், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. இவர் ஆட்சி செஞ்ச அழக சொல்லி வாக்கு கேட்டார். பொடிக்கு புகையில கூட சிக்காது. அதனால இப்போ புது டெக்னிக்கில் இறங்கி இருக்கிறார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா. முதல்ல கூட்டணியில் இல்லாத எதிர்க்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. கஜா, ஒக்கி புயல் இதெல்லாம் தாக்கி தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்ச. மாநில அரசு கேட்ட பேரிடர் நிவாரணம் எவ்வளவு? நீங்க இணக்கணமாக இருந்த பாஜக அரசு ஒதுக்கின தொகை எவ்வளவு சொல்ல தைரியம் இருக்கா? மொத்த மாநிலமும் நீட் விலக்கு கேட்டோமே, கிடைச்சுதா? யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியோ திட்டமோ ஒன்றிய பாஜக அரசு வழங்காது. ஏன்னா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே அவங்களுக்கு வெறுப்பு. தமிழ் பண்பாடு என ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே பாரத கலாச்சாரம்னு ஒற்றுத்துவத்தை பேசுற RSS அமைப்பின் பாஜக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தப்போ
திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பழனிசாமி கேட்கிறார். நான் சொல்லட்டா? பாயிண்டா பட்டியல் போட்டு சொல்லட்டா? நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எவ்வளவோ திட்டங்கள் 9 வருஷம் நம்ம ஆட்சியில் தொடர்ந்து இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிற பெரிய உட்கட்டமைப்பு பெரிய திட்டங்கள் எல்லாம் அப்போ வந்தது தான். இந்திய அரசு செலவு செஞ்ச திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நாம் கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்று சொல்ல அதே போதும், தமிழுக்கு செம்மொழி தகுதி யார் காலத்தில் கிடைச்சது? சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நீங்க பயணிக்கிற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் எங்க கூட்டணி ஆட்சியில் போட்டதுதான். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு மற்றும் பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள், சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை, சேது சம திட்ட தொடக்கம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, பல புதிய ரயில்கள், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் எல்லாம் விரிவாக்கம், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள், உரகணத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், உலகத்தரத்தில் சேலம் உருட்டால புதிய குளிர் உருட்டால உருவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், நெசவு தொழிலுக்கு சென்பாட் வரி நீக்கம், கரூர், ஈரோடு, சேலம் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்க குடி திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடி திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கூட்டணியில தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள். இவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம பெரிய அளவில் விரிவுபடுத்திட்டு வரக்கூடிய திட்டம் சென்னை மெட்ரோ எங்க கூட்டணி ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இதுவே பாஜக அரசு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சென்னைக்கு எதுக்கு மெட்ரோ? அதான் உங்க மாநிலத்தில் விடியல் பயண திட்டம் இருக்க, உங்களுக்கெல்லாம் மெட்ரோ சரிபட்டு வராதுன்னு இப்போ கோவை, மதுரை, திருச்சிக்கு நிராகரிச்ச மாதிரி சென்னைக்கு நிராகரிச்சிருப்பாங்க. நல்ல வேலையா சென்னை தப்பிடுச்சு. நான் இப்போ இவ்வளவு சொன்னேன்ல, ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்க சாதிச்சது என்ன? சாதிக்க போறது என்ன? முடிஞ்சா சொல்லுங்க. நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீண்ட காலமா முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இப்போ கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கொண்டு வந்துட்டு இருக்காங்களே FCRA, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்க டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? உங்களால் எதுவுமே முடியாது. பாஜக கூட இருக்கு வர வெறும் தலையாட்டி பொம்மையா, ரப்பர் ஸ்டம்பா தான் நீங்க இருக்க முடியும். அதனால உங்களால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாத வீண் சவால்களை நிறுத்துங்க. ஏதோ காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம். அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையுமே இந்த 3 அடங்கிடும். அடிமை பழனிசாமியின் ஆட்சி வேணும்னா, அடிமை பழனிசாமியின் ஆட்சி வேணாம்னு நீங்கள் முடிவெடுத்து 2021ஆம் ஆண்டு எங்க மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிங்க. 2021
உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றி ஒன்றிய அரசின் வஞ்சனைகள் எல்லாம் மீறி நம்ம வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இப்போ 2026 தேர்தல், தமிழ்நாட்டினுடைய அடுத்த பாய்ச்சலுக்கு செயல் திட்டமாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். முன்னாடியே சொன்னேன், தேர்தல் அறிக்கை 2026 இந்த தேர்தலுடைய ஹீரோயின் மட்டும் இல்லை, இதுதான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். இந்த சூப்பர் ஸ்டாரை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் தான் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி. தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இதை தயாரித்தோம். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா பாட்டு இருக்குல்ல. முதல்ல இல்லத்தரசி திட்டம், ஃபர்ஸ்ட் பால சிக்ஸர். இல்லத்தரசி திட்டம் தான் ஃபர்ஸ்ட் பால சிக்ஸர். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு உட்படுத்த போறோம்? எவ்வளவு ரூபாய்க்கு? 8,000 8,000 ரூபாய் கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்னென்ன? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வாங்கலாம்னு இப்போவே பெண்கள்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக. வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க, கேட்டாலும் ஒத்துக்காதீங்க. ஏதாவது முறைச்சி கேட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டம். நீங்க தான் டிசைட் பண்ண, உங்க சாய்ஸ். தலைவர் கலைஞர் எப்படி சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்போ மாதம் 1000, 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வராங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இனி மாதம் எவ்வளோ? 2,000. இப்போ பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பனில் 8000. முதல்ல 3, 5, 8 ஆச்சா? இப்போ இல்லத்தரசி 8 ஆச்சா? 8 + 8 8 + 8 உதயசூரியனுக்கு தான் இங்கே ஓட்டு. பெண்களெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வெற்றியும் இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலும் திட்டம், அந்த உதவித்தொகை 1000 இல்லை 1500 உயர்த்தி வழங்கப்படும். மேலும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என்ன, எல்லா உதவித்தொகைகளும் 2 மடங்கு வழங்க போகிறோம். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாய் ஆகும். மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரணத் தொகை 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தானே? மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தானே? 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்து 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சுல்ல, இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும். 1000 வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஆக்கப்படும்.
தூத்துக்குடியில் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். நான் முதல்வன் 2.0 திட்டத்தில் தூத்துக்குடியை சார்ந்த 1,00,000 இளைஞர்களுக்கு கப்பல் கட்டுமான தொழில்நுட்பம் மற்றும் சரக்கு மேலாண்மை திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். தூத்துக்குடியில் காணப்படும் தனித்துவமான சிவப்பு மணல் திட்டுகளான தேரி நிலங்கள் பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்படும். இவையெல்லாம் நிறைவேறி தூத்துக்குடி வாழ்வாதாரம் பெருக தென் மாவட்டங்கள் தற்போது கண்டு வரக்கூடிய ஏற்றம் தொடர, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பயணம் தொடர, அரசியல் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் அனைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இங்கு வாக்களிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா என்ற ஜனநாயக போரில் தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். கப்பலோட்டிய தமிழரின் மண்ணில் டெல்லிக்கு கப்பங்கட்டுகிற அதிமுக அடிமைகள் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. அதுக்கு தூத்துக்குடியில் கீதா ஜீவனுக்கும், திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும், லாத்திக்குளம் தொகுதியில் மார்க்கண்டேயனுக்கும், கோவில்பட்டி தொகுதியில் கருணாநிதிக்கும், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ராமஜெயத்துக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அதேபோல் திருவைகுண்டம் தொகுதியில் சகோதரர் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையில் ஆட்சியை